வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மகர ராசிக்கான இம்மாத கிரக நிலைகளை பார்க்கிறோம். உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மே மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மகர ராசிக்குள் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், திருவோணம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் 2ஆம் பாதங்களும் வருகின்றன. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இம்மாதம் பொறுப்பு உணர்வு, நிலைத்த முயற்சி மற்றும் திட்டமிட்ட செயல்முறை முக்கியமாக அமையலாம். எடுத்த முடிவுகளை நடைமுறையில் உறுதியாக கொண்டு செல்லும் அணுகுமுறை உதவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக கேட்டு புரிதல் பெறுதல், குடும்ப ஒத்திசைவு மற்றும் பொறுப்பான தொடர்பு முக்கியத்துவம் பெறலாம். அமைதியான உரையாடல்கள் பல விஷயங்களை தெளிவுபடுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி, செயல்திறன் மற்றும் நேர்த்தியான அணுகுமுறை முன்னிலைக்கு வரலாம். வேகமான முடிவுகளை விட சரியான நேரத்தில் சரியான செயலை தேர்வது நல்ல சமநிலையை தரும். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து அடிப்படை அமைப்பு, வீட்டுச் சூழல் மற்றும் மனநிலைத்தன்மை தொடர்பான கவனத்தை வலுப்படுத்துகிறார். புதன் பகவான் அதே தளத்தில் இருந்து குடும்ப உரையாடல்கள், ஆவணங்கள் மற்றும் திட்ட விளக்கங்களில் தெளிவை வேண்டுகிறார். செவ்வாய் பகவான் மே 11ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டில் இருந்து முயற்சி, துணிவு, தொடர்பு மற்றும் செயல்பாட்டு வேகத்தை தூண்டுகிறார். மே 12ஆம் தேதி தொடங்கி அவர் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீட்டுச் சூழல், சொத்து சார்ந்த சிந்தனை அல்லது உள்நிலை அழுத்தங்களை நிதானமாக கையாள வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் 5ஆம் வீட்டின் சிந்தனை, திட்ட நுணுக்கம், கல்வி மற்றும் படைப்புத் திறன் சார்ந்த தளங்களை வலுப்படுத்துகிறார்கள். மாத இறுதியில் புதன் பகவான் 6ஆம் வீட்டில் நுழைவதால் பணிச்சூழல், கணக்கு, ஒழுங்கு மற்றும் தினசரி பொறுப்புகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். குரு பகவான் முழு மாதமும் 6ஆம் வீட்டில் இருந்து பணிப்பொறுப்பு, சேவை மனப்பான்மை, ஒழுங்கு மற்றும் போட்டித் தளங்களில் பொறுமையான முன்னேற்றத்தை உணர்த்துகிறார். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து முயற்சி தொடர்ச்சியையும் தொடர்பு ஒழுக்கத்தையும் வலுப்படுத்துகிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சு, சேமிப்பு, குடும்ப மதிப்புகள் மற்றும் நிதிசார் முடிவுகளில் விழிப்புணர்வு தேவை. கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் பகிரப்பட்ட வளங்கள், மறைமுக விஷயங்கள் மற்றும் ஆழமான தன்னிலை பார்வையை அமைதியாக அணுகுவது பயனளிக்கும். இந்த மாதத்தில் நலச்சமநிலை பெரும்பாலும் ஒழுங்கான தினசரி நடைமுறை மற்றும் மன அமைப்பின் மூலம் பராமரிக்கப்பட வேண்டியதாக தெரிகிறது. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து பொறுப்புகளை முறையாக கையாளும் பழக்கத்தை வலுப்படுத்துகிறார். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து ஓய்வு, வீட்டுச் சூழல் மற்றும் உள்ளார்ந்த நிலைத்தன்மைக்கு கவனம் திருப்புகிறார். புதன் பகவான் அதே தளத்தில் இருந்து மனதில் தங்கி இருக்கும் எண்ணங்களை தெளிவான உரையாடலால் சீராக்க உதவுகிறார். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வேகமான பதில்கள் அல்லது உடனடி செயல் தூண்டல்கள் அதிகரிக்கலாம். இந்த காலத்தில் ஓய்வை புறக்கணிக்காமல் பணிகளையும் வீட்டுச் சூழலையும் சமப்படுத்துவது நல்லது. சுக்கிர பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் நலம், பணிச்சூழல் மற்றும் தினசரி பொறுப்புகளில் மென்மையான ஒழுங்கை உருவாக்க உதவுகிறார். மூச்சு பயிற்சி, அமைதியான நடை
மற்றும் சீரான ஓய்வு போன்ற எளிய பழக்கங்கள் ஆதரவாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து குடும்ப உரையாடல்கள், வீட்டுச் சூழல் மற்றும் பரஸ்பர புரிதலை முக்கியமாக்குகிறார்கள். சொற்களில் தெளிவும் அணுகுமுறையில் மென்மையும் இருக்கும்போது உறவுகளில் அமைதி காக்கப்படலாம். சுக்கிர பகவான் மே 14ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் இருந்து அன்பான வெளிப்பாடு, மகிழ்ச்சி தரும் உரையாடல் மற்றும் படைப்புத் தன்மை கொண்ட உறவு பகிர்வுகளை ஆதரிக்கிறார். மே 15ஆம் தேதி தொடங்கி அவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறிய பொறுப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் அன்றாட உதவிகள் உறவுகளில் முக்கியத்துவம் பெறலாம். செவ்வாய் பகவான் மே 12ஆம் தேதி தொடங்கி 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பச் சூழலில் விரைவான பதில்களைத் தவிர்த்து நிதானமாக பேசுவது நல்லது. இது கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் காக்கும். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப பேச்சு, நிதிசார் விவாதம் மற்றும் மதிப்புணர்வில் கவனம் தேவை. கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் பகிரப்பட்ட பொறுப்புகள் மற்றும் ஆழமான உணர்வுகளை அமைதியாக அணுகுவது உறவுகளில் தெளிவை தரலாம். இந்த மாதத்தின் ஆன்மீக திசை, அன்றாட ஒழுங்கு, பொறுப்புணர்வு மற்றும் உள்ளார்ந்த தெளிவு ஆகியவற்றோடு நெருக்கமாக இணைகிறது. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து கடமைகளை பணிவுடன் செய்வதிலும் சேவை மனப்பான்மையிலும் ஆன்மீக அர்த்தத்தை உணர்த்துகிறார். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து ஒழுக்கம், தொடர்ச்சியான முயற்சி மற்றும் மன உறுதியை அமைதியாக வலுப்படுத்துகிறார். சிறிய நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்வது இந்த மாதத்தில் ஆழமான பலனை தரக்கூடிய உள்தளத்தை அமைக்கலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் தன்னிலை பார்வை, பழைய மனப்பதிவுகளை புரிதல் மற்றும் ஆழமான மாற்றங்களை அமைதியாக ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்க்கிறார். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சொற்களின் சக்தி, மதிப்புகளின் தெளிவு மற்றும் உள்ளார்ந்த நேர்மை ஆகியவற்றை நினைவூட்டுகிறார். அமைதியான ஜபம், தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி போன்ற எளிய ஆன்மீக பழக்கங்கள் இந்த மாதத்தின் நிலையான, ஒழுக்க நிறைந்த ஆற்றலுடன் இயல்பாக இணையும். இந்த மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி, குடும்ப சமநிலை மற்றும் தினசரி ஒழுங்கு முக்கியமாகும். அடிப்படை விஷயங்களை சரிசெய்து நிலையான முன்னேற்றத்துக்கான பாதையை அமைக்கும் காலமாக இது அமையலாம். மாதத்தின் முதல் பாதியில் வீட்டுச் சூழல், திட்டமிடல் மற்றும் மன நிலைத்தன்மை அதிக கவனம் பெறும். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவானின் 4ஆம் வீட்டுச் சஞ்சாரம் குடும்பம் மற்றும் உள்நிலை செயல்பாட்டில் நிதானத்தை வேண்டுகிறது. மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் 5ஆம் வீட்டில் இருந்து சிந்தனை, திட்டம் மற்றும் படைப்புத் திறனுக்கு தெளிவு தருகிறார்கள். குரு பகவான் 6ஆம் வீட்டிலும் சனி பகவான் 3ஆம் வீட்டிலும் இருப்பதால் ஒழுங்கான முயற்சி, பொறுப்பான தொடர்பு மற்றும் பணிசார் நிதானம் முக்கியமாகிறது. ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் சொற்கள், மதிப்புகள், பகிரப்பட்ட பொறுப்புகள் மற்றும் உள்ளார்ந்த மாற்றங்களை கவனமாக அணுகச் செய்கிறார்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும், உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.